யூத் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லா கட்சிகளும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சிகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அவங்களோட சொத்து பட்டியல், அவங்களோட மாத வருமானம் என்ன, அவங்களுக்கு எத்தனை சொத்து இருக்குது, எத்தனை லேண்ட் இருக்குது, எத்தனை கேஷ் பேங்க்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா, இப்போ யாரா இவன் சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஒருத்தர் சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் இருக்குது. இது மக்களை ஏமாத்துறாங்களா, இல்லை எதற்காக இப்படி பண்ணுறாங்க, யாருக்காக பண்ணுறாங்க, இல்லை இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னா அது அப்படியே நடந்துட்டு ஓப்பனாக நடந்துட்டு போயிடலாமே, எதுக்காக மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பணப்பட்டுவாடாவாக இருக்கட்டும், கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எலெக்ஷன் கமிஷனால் நிராகரிக்கப்பட்டது தான். அப்படி பண்ணால் அவங்க நாமினேஷனே க்ளோஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு ஒரு அஃபென்ஸ் தான். பட் இது எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பணப்பட்டுவாடாங்கிறது எல்லாருமே இப்போ முதல்லலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கேம்பெயினே நடத்துவாங்க. இந்த மாதிரி காசு வாங்குறீங்களா, ஃபஸ்ட் போய் ஒரு வீட்டில் போய் காசு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அவங்க வாங்கினதுன்னா இந்த மாதிரிலாம் காசு வாங்காதீங்க, ஓட்டு காசு வாங்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தங்கள் மனசாலே ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, இது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு வறுமையில் வாங்கினாலுமே கூட அவங்க மனசு உறுத்துற அளவுக்கு ஒரு குற்றமாக அது பார்க்கப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு நார்மலைஸ் ஆகுது. ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க கண்டிப்பாக, அப்போ இது எல்லாருமே நீங்கள் வாங்கிக்கங்க, ஓட்டு மட்டும் மாற்றி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இப்போ விஜய் அவர்கள் கூட ஓப்பனாக மைக்கில் அவ்வளோ பெரிய ஸ்டாரு, அவர் பேசினா தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓட்டுக்கு எல்லோரும் காசு கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ஓட்டு விசர்ஜனத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எலெக்ஷன் கமிஷனும் பார்க்குது. பக்கத்தில் இருக்க ஃப்ளையிங் ஸ்குவாட் ஊர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேலையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரண வியாபாரிகள்லாம் காசு எடுத்துகிட்டு போனாங்க, அதை பிடுங்கிறது மட்டும்தான். அதுலேருந்து பிடுங்கி சரி நம்ம நம்மளை கொண்டு வேலைக்கு விட்ருக்காங்க, நம்ம வேலை செஞ்ச மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இருப்பாங்களா என்னன்னு தெரில. நார்மலாக ஒருத்தனை கூப்பிட்டு போய்கிறது ஒரு கேமராமேன், அந்த கேமராமேன் இருக்கும்போது ஏதோ ஒரு 4 பேரை பிடிக்கிறது, அவங்க ஏதோ பாவம் வியாபாரிகளாக இருப்பாங்க. இப்போ ஒரு மாடு விற்றா கூட 50,000 ரூபாய்க்கு மேலே போகும். ஆனால் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது, 50,000க்கு மேலே காசு கொண்டு போகக்கூடாதுன்னு. ஹாஸ்பிட்டலில் சும்மா ஒரு செக்கப்னு போனாலே 25,000 50,000 ஆயிடுது. இப்படி கையில் கேஷ் இல்லாமல் 50,000 கூட இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போவான்? ஒரு தக்காளி எடுத்துகிட்டு போகிறவனா இருக்கட்டும், ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போகிறவனா இருக்கட்டும், 50,000 கூட கையில் இல்லாமல் அவன் எப்படி வியாபாரம் பண்ணுவான்? இது ஒரு காமனான கொஸ்டின் தானே. பட் இவங்க பிடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனால் பணப்பட்டுவாடாங்கிறது நடக்காமே இருக்குது. எல்லார் வீட்லேயும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாடாக சுற்றிட்டு இருக்கவங்களோட வீட்டில் கூட வாங்கினாலும் வாங்குவாங்களா என்னமோ. பட் இப்படி எல்லாரும் பொது மேடையில் ஓப்பனாக சொல்கிறாங்க, எலெக்ஷனுக்கு தருவாங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு ஓட்டு மாற்றி போடுங்க அப்படின்ற அளவுக்கு இது ஒரு நார்மலைஸான ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இது எலெக்ஷன் கமிஷன் ஏன் இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, இது தப்பு தானே, இது தப்பை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு யாருமே கேட்குறது கிடையாது. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்றது தெரியல. இதே போய் எல்லாருமே தண்ணி அடிங்க அப்படின்னு சொன்னால் யாராவது நம்ம ஒத்துப்போமா? அதை விட ஒரு மிகப்பெரிய கிரைம் தான் இது. டெமோக்ரஸியில் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதுங்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இதுதான் சேர்க்க முடியும். இதுக்கப்புறம் தான் மர்டராக இருக்கலாம், ரேப்பாக இருக்கலாம், இது எல்லாமே வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்ல ஆட்சித் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதா டெமோக்ரஸியோட ஒரு மெயினான அம்சமே. பட் அதுவே இங்கே போலியாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது எதுக்காக யாருமே இதை பற்றி ஒரு பெருசாக சீரியஸாக எடுக்கிறது இல்லைன்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி சீரியஸாக ஏற்றுக்கிறது இல்லை. இது அவங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டாக இருந்தாலுமே அதை யாரும் மதிக்கிறது இல்லை. அடுத்ததாக இந்த ஓட்டு திருட்டு, ஓட்சோரின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் ஊர் ஊராக போய் ஓட்சோரி பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பட் அதோட நம்பகத்தன்மை ஓட்டு போடுறதுல கெட்டு போகுது அப்படின்றதுக்கு அப்புறமும் கூட எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எந்த ஒரு மன்னிப்பும் கேட்கல, ஒரு விளக்கமும் கொடுக்கல, எதுவுமே தரல. ஆனால் ஓட்சோரி நடக்கிறதுங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ ஹேட் ஸ்பீச் பேசுகிறாங்க, ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேலே பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அவங்க ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, சாதி ரீதியான ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இது எதுவுமே இது வரைக்கும் கேஸ் ஆனதா, இல்லை இது தப்பு அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னதாக எங்கேயுமே நான் கேள்விப்படல. அது முதலாவது தப்பு அப்படிங்கிறது மறைஞ்சு பண்ணிட்டு இருந்தது கூட இப்போ ஓப்பன் மைக்கில் பேசுகிற அளவுக்கு நார்மலைஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்ததாக மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட சொத்து பட்டியலை வெளியிடுவாங்கல்ல,
அதில் வந்து இருக்கக்கூடிய சந்தைகள் தான். இப்போ வந்து டிஎம்கே அவங்க வந்து இப்போ 6 கோடி தான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொத்து இருக்குன்னு சொல்கிறதும், எனக்கு கார் ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்கிறதும், இப்போ ரெட் ஜெயிண்ட் வச்சிருக்கிற உதயநிதி அவர்களோட சொத்து பட்டியலெல்லாம் பார்க்கும்போது ஒரு நார்மல் காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு கூட தெரியும் இது வந்து கண்டிப்பாக அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இவங்க இதுக்கு மேலே சொத்து வச்சுருக்கிறாங்க, ஆனால் வந்து ஏதோ ஒரு ஃப்ராடு தரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இதில் மாற்று கருத்து நீங்கள் யாருமே சொல்ல முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். பட் இதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ப்ரூஃப் இல்லைங்கிறதுக்காக வந்து அது பொய் அப்படிங்கிறது மாதிரியான விஷயம் வந்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட காசு இருக்க தான் செய்யுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களோட அமைச்சரவையில் இருக்கிறவங்களே வந்து 1000 கோடி 2000 கோடின்னு ஊழல் பண்ணும்போது இவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறது வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. இதில் டிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்க டிவிக்கு விஜய் அவர்களோட சொத்து பட்டியல் வந்த உடனே ஐயோ பையனுக்கு கூட கடனாக கொடுத்துருக்காரு, ஐயோ 700 கோடி தான் சொத்து இருக்கா, இது வந்து தப்பாச்சு, இது வந்து கணக்கில் வந்து ஏதோ மிஸ் ஆகிருக்கு, ஒரு வரி ஏறிப்பு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கிறீங்களே. உங்கள் கட்சியில் இருக்கவங்க வந்து இவ்வளோ கம்மியான சொத்து தான் வச்சுருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? சரி, அவங்க தான் சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியாதா? இல்லை இடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஊழலெல்லாம் பண்ணுறவங்களை பிடிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறீங்க 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே. பட் இவங்க எல்லாத்துக்கும் கூட ஒரு சந்தேகம் கூட வராது. இது வந்து யாரை ஏமாத்துறதுக்காக இந்த எலெக்ஷன், யாரை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரியான ஒரு செட்டப்பு, யாருக்கிட்ட இருந்து பொய் மறைக்கிறதுக்காக வந்து இது வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேர்மையாக நடத்துகிறோங்கிற மாதிரி செயல்படுறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமாக தெரில. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து நியாயமாக தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை நம்மளே ஏமாற்றிக்கிறோமா? இந்த கட்சி வந்தால் நல்லாயிருப்போம், இந்த கட்சி வந்தால் நல்லாயிருப்போம், இந்த எலெக்ஷன் வந்து சுத்தமாக சூப்பராக நடக்குது, நம்ம வந்து ஓட்டு போகிறதுல நம்ம கையில் தான் தலைவிதியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமே. உண்மையாலுமே வந்து அப்படி தான் நடந்துட்டு இருக்கா? இப்போ எனக்குள்ளேயே என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் வந்து டிஎம்கே, நீ வந்து ஏடிஎம்கே, நீ வந்து டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம எல்லாத்துக்குமே காமனாக தெரியும். ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே இல்லை என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்க எல்லாருமே வந்து ஊழல் தான் பண்ண போகிறாங்க. நமக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்க போகிறதில்ல, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம எதுக்காக சண்டை போட்டுக்கிறோம்? இப்போ ஓட்டு வந்து இப்படி வந்து நடத்திட்டு இருக்காங்க, இது வந்து சூப்பராக இருக்கும், இந்த கட்சி கொள்கை வந்து சூப்பராக இருக்குது, இவங்க வந்தால் மாற்றம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக இது வருங்கிறது வந்து நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தா கூட அது நடக்காதுங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஃபைட் காமன் மேன் கூட. இப்போ சின்ன வயசில் அஜித் விஜயன் சண்டை போட்டிருந்தோம், எதுக்குடா சண்டை போட்டோம் அப்படின்னு யோசிச்சோம்னா தெரியாது. இப்போ அதே மாதிரி எலெக்ஷன் வந்தால் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிக்கேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு தான் நம்ம அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க வந்து நம்மளை சைக்காலஜிக்கலாக இப்போ நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்க வின் பண்ணணும், அந்த மாதிரி நம்மளை ஒரு இடத்துல இணைச்சிக்கிட்டு நம்மளே ஒருத்தருக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தது இல்லைங்கிறது வந்து நம்மளோட கடந்த 5 வருஷத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போது டிஎம்கே வரும்போது நமக்கு எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு, டிஎம்கே வந்தால் சூப்பராக நம்ம வாழ்க்கை வேறு லெவலில் போயிடும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம டிஎம்கே போட்டோம் கொரோனா டைமில். இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம்? அதை விட மோசமான நிலைமையில் இன்னும் தீஞ்சு போய் உட்காந்துருக்கோம் ஒரே இடத்துல. பட் இப்போ இவங்க வந்ததுனால மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே மாறல. இப்போ எனக்கு இந்த எலெக்ஷன் மேலேயும் ஒரு நம்பிக்கை வரல. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சுத்தமாக தூய்மையான ஒரு நல்ல முறையில் வந்து இந்த எலெக்ஷன் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு. அதுலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ எந்த கட்சி வந்தாலும் நமக்கு எதுவும் பண்ண போகிறது இல்லை, அதுலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு எதனா மாற்றம் வரும், அது வரும், இது வரும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வருங்கிறதுலையும் எனக்கு வேறு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனில் இருக்கோம், கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போட்டு தான் ஆகணும். நல்ல தலைவர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. டிவிக்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு இல்லாமல் உங்கள் தொகுதியிலே வந்து நல்லதை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் சுயேட்சையை போட்டி போட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னு பாருங்கள், அவங்கள தேடி கண்டுபிடிங்க, நல்ல தலைவர்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல தலைவர்கள் வந்தாவது இந்த எலெக்ஷன்லாம் நல்லா நடக்குதான்னு பார்ப்போம். இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த எலெக்ஷனை நம்புறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.